Hello guys, welcome back to Tech Jana channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம்னா Instagram அக்கவுண்ட்டை delete பண்ணிட்டு again reactivate பண்ணலாமா அப்படினு கேக்குறீங்கன்னா தாராளமா பண்ணலாம். சோ அததான் பாத்தீனா இந்த வீடியோல நான் காட்ட போறேன். சோ அக்கவுண்ட்டை லைவாவே பாத்தீனா delete பண்ணிட்டு again reactivate பண்ணி காட்ட போறேன். திருப்பி அந்த அக்கவுண்ட் ஓபன் பண்ணி உங்களுக்கு பாத்தீனா காட்ட போறேன் பழைய மாதிரியே. சோ இது பாத்தீனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பாத்தீனா பண்ண முடியும். சோ அதாவது 30 நாள் பாத்தீனா டைம் கொடுத்துருவாங்க. நீங்க again உங்க அக்கவுண்ட் நீங்க சப்போஸ் நீங்க delete பண்ணிட்டீங்கன்னா again உங்க அக்கவுண்ட் reactivate பண்றதுக்கு 30 நாள் பாத்தீனா டைம் கொடுவாங்க. சோ இந்த 30 நாள தாண்டிடுச்சு bro, இந்த 30 days தாண்டிட்டேன் அப்படினா உங்க அக்கவுண்ட் ரீஆக்டிவேட் பண்ண முடியாது. சோ சப்போஸ் உங்க அக்கவுண்ட் delete பண்ணி 30 days குள்ள இருந்ததுனா தாராளமா ரீஆக்டிவேட் பண்ணலாம். சோ அதான் பாத்தீனா இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். சோ பேசிக்கா ஒரு அக்கவுண்ட் எப்படி delete பண்ணிட்டு and reactivate பண்றது. சோ அதான் வீடியோ பார்க்கறோம். and வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி உங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீனா கீழ கமெண்ட்ல ஐ சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் போடுங்க. தெரிஞ்சுக்கலாம்ல. ஓகே வாங்க நம்ம வீடியோல போலாம். ஓகே ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் delete பண்ணிட்டு அகைன் ரீஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு 3 லைனை கிளிக் பண்ணி நான் செட்டிங்குள்ளே போயிடுறேன். செட்டிங்குள்ளே போனாடின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் சென்டரில் போயிட்டு ஜஸ்ட் ஹெல்ப் சென்டரை கிளிக் பண்ணிட்டு அண்ட் தென் இந்த இடத்துல 3 லைனை கிளிக் பண்ணால் ஸோ மேனேஜ் யுவர் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அந்த மேனேஜ் யுவர் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு delete ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஓகே ஸோ அப்படியே நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணேன். இதில் instagram.com ஃப்ரம் ஏ மொபைல் ப்ரௌசர்னு இருக்குல்ல, அதில் delete ஒரு அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கிளிக் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட் யூ வாண்ட், அதாவது எதனால் நம்ம delete பண்ணுறது கேட்குறாங்க. நம்ம எதுனா சம்திங் எல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம், ரீசனே சொல்ல தேவையில்ல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரி ஒரு பாஸ்வேர்டுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன போட்டேன்னா போட்டாச்சு. இஃப் யூ கண்டினியூ யுவர் ப்ரொஃபைல் அண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வில் பி deleted on October 27. யூ வாண்ட் டு பி விசிபிள் ஆன் Instagram பிட்வீன் நவ். அந்த ஒரு டேட்குள்ளே உங்கள் அக்கௌண்ட் அகைன் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. October 27க்குள்ளே. இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா September 27. 30 days பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் delete எக்ஸ்டேட் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணுறேன். ஓகே அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா delete பண்ணியாச்சு. ஓகே கொடுத்தாச்சு. ஸோ delete ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஓகே ஸோ அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ delete ஆகிடுச்சு. அகெயின் நான் அதே நேம் யூசர் நேமை போட்டு ஸோ அதே பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா போடுறேன். ஸோ என்ன வருது அப்படின்றத பாருங்கள். ஓகே அண்ட் தென் தமிழ்னு போட்டேன். அதே தான் பார்த்தீங்கன்னா போட்டேன். ஸோ ஓகே delete பண்ணல அந்த அக்கௌண்ட்டோட யூசர் நேமே பாஸ்வேர்டு அகெயின் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட் delete ஆகிடுச்சு. பட் ஆனால் அந்த இடத்துல October 27 பட் ஆனால் அந்த இடத்துல October 27க்குள்ளே பார்த்தீங்கன்னா ரீகவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இப்போ நான் லாகின் கொடுக்குறேன், எப்படி வருது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாண்ட் டு கீப் யூசிங் திஸ் அக்கௌண்ட் யூ ரிக்வெஸ்டட் டு delete SJTech தமிழ். இஃப் யூ வாண்ட் டு கீப் இட் யூ ஹேவ் until October 27 do now. அதாவது பார்த்தீங்கன்னா October 27 அப்படியே இதுக்கப்புறம் நம்ம கீப் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தாலே போதும். ஸோ நம்ம அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டெலிட்லேருந்து திருப்பியும் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா கீப் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுறேன். ஓகே ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா கீப் இட் அக்கௌண்ட், அதாவது கீப் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா திருப்பியுமே அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா delete பண்ண அக்கௌண்ட்டை அகைன் ரீஆக்டிவேட் பண்ணுறது. அந்த 30 daysக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீஆக்டிவேட் பண்ணிடணும். அப்படி இல்லைனா ஸோ வரது அப்படின்றது வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயம் தான். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுறேன். வீடியோ பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி அப்படியே அக்கௌண்ட் ரீஆக்டிவேட் பண்ணு தெரியல நம்ம வீடியோ ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அந்த மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அவங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.